ஒரு நாள் இரவு மரியாளுக்கு தேவதூதன் தோன்றினார். மரியாதை, பயப்படாதே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நீ கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றெடுப்பாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய். அவர் பெரியவராய் இருப்பார். இதோ நான் ஆண்டவர் கடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்காக கடவுள். யோசேப்புக்கு தேவதூதன் தோன்றினார். தாவீதின் குமாரனாகிய யோசேப்பு, மரியாதை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாதே. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அந்த குழந்தைக்கு இயேசு என்று பெயரிடு. அப்படியே ஆகட்டும். யோசேப்பும் மரியாளும் தாவீதின் ஊருக்கு சென்றனர். மாட்டுத் தொழுவத்தில் குழந்தை பிறந்தது. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்களில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தனர். அவ்வேளையில் வானதூதர் தோன்றினார். பயப்படாதீர்கள், இதோ இளைஞர்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்றைய கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். வாங்க நம்மளும் அந்த குழந்தையை பார்க்க பத்திரிக்கை போகலாம். அந்த குழந்தையை வணங்கினார்கள். பின்பு நட்சத்திரங்களை வழிநடத்த சாஸ்திரிகள் அந்த குழந்தையை பார்க்க வந்தார்கள். குழந்தையை வணங்கினார்கள். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையோட தெய்வம், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும்.